ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, காலையில் வினோத்தோட ஃபேமிலி வந்தாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா கனியோட ஃபேமிலி வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சபரியோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அதாவது அவங்க அம்மா, அவங்க சிஸ்டரோட பையன். ஸோ மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்க. ஸோ இதுக்குமே டாஸ்க் விளையாடி வின் பண்ணி தான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா போய் பார்த்தாரு. உண்மையாக ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருக்காங்க சபரியோட அம்மா, அவங்க சிஸ்டருமே. ஸோ ரொம்ப தங்கமான மனுஷங்களா இருக்காங்க பார்க்கும்போது இது நம்ம வீடு, நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு மாரி தான் இருக்காங்க. அவங்க அம்மா கேரக்டர் உண்மையாவே வந்து ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைவ் பார்த்தவங்க எல்லாருக்குமே. இல்லை எபிசோடு பார்க்கணுன்னா கண்டிப்பாக நைட்டுக்கு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு தன்மையாக பேசுகிறாங்க. நாட் ஒன்லி சபரிட்ட மட்டும் இல்லை, அந்த கண்டஸ்டன்ட் எல்லார்கிட்டையுமே வந்து அவங்க புள்ள மாரி அவங்க வந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமருதீன்ட்ட ஒரு ஃபீல் இருக்குது. என்னென்னா, நான் உன்னை வந்து சீரியல்லே பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி நினைக்காதீங்க. இனிமேல் எனக்கு சபரி மட்டும் இல்லை, நீங்களே எனக்கு பையன் தான். உங்களுக்கு நல்லது கெட்டது எது வந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன். வாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஹார்ட் டச் வேர்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே எல்லாருமே சாதாரணமாக எல்லாருமே சொல்லிட மாட்டாங்க வாய் வார்த்தைக்கு. ஆனால் அவங்க சொன்னது வந்து உண்மையாகவே அவங்க ஹார்ட்லேருந்து சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஃபீலோடு சொன்னாங்க. ஸோ பார்வதிக்குமே சபரி வந்து அந்த இடித்ததை வந்து தெரியாமல் தான் இடித்தான், மன்னிச்சிருமான்ற மாதிரி சாரி கேட்குறாங்க. பரவாயில்ல ஆண்டின்றாங்க. ஸோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுமே அவங்களோட பாசிட்டிவ் என்ன இருக்கோ அதை சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து உள்ளே வரும்போது எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே அது வந்து ஒரு நல்ல ஒரு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 3 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபேமிலி வந்து போன ஃபீல் இருக்கும் எல்லாருக்குமே. எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்த பார்வதி ஃபேமிலி இன்றைக்கி வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வருவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். அடுத்த நியூஸ் எதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நன்றி மக்கள்.